விஜயை ஃபாலோ பண்றவங்க முட்டாள் கூட்டம். ஒரு 7வது 8வது படிக்கிற பையன் ஓட்டு உரிமையே கிடைக்காது. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? விஜய் தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிறான். வீடியோ போடுறான். மதுரை மாநாட்டில் சொன்னார்ல, நான் தாய் மாமே அப்படின்னார்ல. எங்கே போனார் தாய் மாமே? கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க. அதில் பெண்கள்லாம் இறந்துருக்குறாங்க, சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் இறந்துருக்குறாங்க. அவருக்குலாம் ஒரு தாய் மாமன் இருந்தால் ஓடிப்பாரா? ஒரு உண்மையான தாய் மாமன் ஓடுவானா? நான் கேட்குறேன், ஒரு உண்மையான தாய் மாமன் ஓடுவானா? தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அந்த அளவுக்கு மனசாட்சியற்றவரா? இல்லை, தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அந்த அளவுக்கு மனசாட்சியற்றவரா அப்படிங்கிறத விட கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சரியாக அறிவுரைகள் கொடுக்கறது இல்லை. அதாவது ஒரு புஷி ஆனந்த் இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் அவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்கள் கூட வச்சிருக்கும் போது என்ன மாதிரியான அட்வைஸை அவங்க தந்துட முடியும்? அதாவது வந்து போலீஸ் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் அதே பரப்புரையில் வந்து இந்த பாதுகாப்பு கொடுத்த போலீஸ்க்கு நன்றின்னு சொல்கிறாரு. 8:45க்கு வந்து நாமக்கல்லில் வந்து பரப்புரை பண்ணுவார், மக்களை சந்திப்பார்னு வந்து தாவேக்காவோட அஃபிஷியல் ட்விட்டர்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் 8:45க்கு வந்து இவர் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறாரு. இப்போ விஜய் வேன் வந்து நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே பல பேர் இறந்துட்டாங்க. நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி என்ன நானும் மனுஷன் தானே என்ன கதர்னார்? நீங்கள் கதர்னது எங்கே பார்த்தீங்க? காமிங்க, கதர்னது எங்கே பார்த்தீங்க? அதாவது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு 3 நாள் கழித்து, முடியெல்லாம் ஒன்று கலைச்சு மீசதாடியெல்லாம் கொஞ்சம் வச்சு சோகமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. 7 நிமிஷம் பேசினார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நக்கல் பண்ணுறதுக்கும் நையாண்டி பண்ணுறதுக்குமா வந்திருக்கீங்க? எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா, அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷனில் இணையிறாரு சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம் ஷோக்கில். வெல்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ ரொம்ப அனல் பறக்கும் இதில் வந்துட்டு இன்னைக்கு யாரை பற்றி அனல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் சார் பற்றி தான் கேட்க போகிறேன். ஸோ அவருடைய ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக கரூர்லேருந்து சில கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்து வெளிவந்திருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, நக்கீரன் கோபால் அவர் வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகையினுடைய ஆசிரியர், நக்கீரனுடைய ஆசிரியர். அவர் வந்து விஜய் கரூர் சம்பவம் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா புலனாய்வு துறையில் இருந்து புலனாய்வு பத்திரிக்கை அவங்க வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. ஸோ அவர் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான கேமராக்கள் வச்சு வந்து விஜய் டீம், அதாவது தாவேகா கட்சியினர் படப்பிடிப்பு பண்ணி அதை வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு சினிமா படத்துக்காண்டி ஒரு அரசியல் கூட்டத்தை வந்து உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவம். சினிமா என்பது வேறு. சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா, ஒரு மாஸ் மீடியா, அது வேற. இன்றைக்கி அரசியல் அப்படின்னும் போது அரசியல் வந்து ஒரு பொது பணி, அது மக்கள் பணி, மக்களுக்காண்டி சேவை செய்கிறதுக்கு வர்றது தான் அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, விஷம்பத்தனமான விஷயத்தை விஜய் செஞ்சிருப்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் நக்கீரன் கோபால் சார் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை, நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி சொன்ன நிறைய விஷயங்கள் நிறையா ஒத்து போயிருந்திருக்கு, உண்மையாகவும் இருந்திருக்கு. நிறைய அவர் புலனாய்வு செஞ்சு தான் ஒரு விஷயத்த சொல்லுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இன்னுமே வந்து கொஞ்சம் சில பேர்த்துக்கு இருக்குது. பட் அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து நிறையா ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் சொல்கிறாருன்னா ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதனால தான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பல விஷயங்களை வந்து அவர் வந்து புலனாய்வு பண்ணி சொல்லியிருக்கிறார். பல விஷயங்கள் உண்மையாக இருந்திருக்கு. எத்தனையோ விஷயங்களில் வந்து பல உண்மைகளை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. நக்கீரன் பத்திரிகைக்கு அதில் வந்து பங்களிப்பு உண்டு. ஸோ அவர் சொன்னது வந்து எப்படின்னா, அஷ்ரா கார்கர் இல்லையா, அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான். அன்றைக்கி வந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு போலீஸ் டீம் போய் இது கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த கரூர் சம்பவத்தை பற்றி விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கு சில திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65 கேமரா, ட்ரோன் கேமரா வந்து 65 கேமரா வந்து பயன்படுத்திக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பரப்புரைக்கு போயிருக்காரு. ஒரு சின்ன இடத்துல தான் அவர் அந்த கூட்டத்தை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 23,000 27,000 பேர் தான் அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தை எதுக்கு 65 ட்ரோன் கேமரா வச்சு படப்பிடிப்பு பண்ணாங்க, எதுக்காண்டி அந்த ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரி அலெக்ஸா 35ன்னு வந்து ஒரு கேமரா இருக்குது. அது வந்து ரொம்ப உயர்தர கேமரா. அது வந்து சினிமா படப்பிடிப்புக்கு தான் பயன்படுத்துவாங்க. அந்த கேமராவெல்லாம் பயன்படுத்தி இந்த கூட்டத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க
பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல் வந்து போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ நக்கீரன் கோபால் சார் அவர் சொல்கிறதும் இந்த போலீஸ் தரப்பில் சொல்கிற உண்மைகள் விஷயங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஸோ எதுக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண பரப்புரையை இத்தனை கேமரா வச்சு ஷூட் பண்ணணும், பல ஆங்கிளில் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. ஸோ அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கோ அப்படின்னு நமக்கு வந்து என்ன தோணுது. ஓகே. தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அந்த அளவுக்கு மனசாட்சியற்றவரா? இல்ல. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அந்த அளவுக்கு மனசாட்சியற்றவரா அப்படிங்கிறத விட, கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து சரியா அறிவுரைகள் குடுக்குறதில்ல. அதாவது ஒரு புஷி ஆனந்த் இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொதுச் செயலாளர் அவர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அது மாரி நிர்மல்குமார் அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர். அவரும் பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கலவரத்தை தூண்டுற மாரி வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விட்டர்லாம் போடுறாரு. ஸோ மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிறவர் ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு மனிதரா? அரசியல் வந்து அரசியல்ல பக்குவப்பட்ட மனிதரா? இதுவரைக்கும் அரசியல் அனுபவம் என்பது இருக்கா விஜய்க்கு அப்படின்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறி ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காருன்னும் போது, கூட இருக்கிற ஆட்கள் வந்து நல்ல ஆட்கள விஜய் வச்சிருந்தாருன்னா, விஜய் வச்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு வந்து அது உயர்வை தரும். இப்போ வந்து கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்க கூட வச்சிருக்கும்போது, என்ன மாரியான அட்வைஸ அவங்க தந்துர முடியும்? ஸோ ஒருவேளை வந்து இந்த இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இது நமக்கு பயன்படும். ஜனநாயகன் படத்துல ஒரு பெரிய பரபரப்பான காட்சி காட்டும்போது, இப்ப இதெல்லாம் நம்ம காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அதை படப்பிடிப்பு பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அது நடந்ததா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி அந்த எண்ணங்களோட வந்து அத வந்து திட்டமிட்டு படப்பிடிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அது வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப தாவேக்கானுடைய தலைவர் விஜய் வந்து இந்த கரூர் விஷயத்துல வந்து மௌனமா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய சலசலப்புகள் எழுந்துச்சு. ஆனா இன்ன வரைக்குமே கரூர்ல போயிட்டு அவர் வந்து மக்களை சந்திக்கல, பாதிப்பு ஏற்பட்ட குடும்பங்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க தாவேகா தான் காரணம். அதனுடைய தலைவர் விஜய் தான் காரணம். ஸோ ஒரு 3 நாள் கழிச்சு வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறாரு. அந்த வீடியோல வந்து அந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சு பேசியிருக்காரா அப்படின்னா, பேசியிருக்கார். சில வார்த்தைகள் பேசியிருக்கார். அந்த அந்த அதே வீடியோல பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு வந்து சேலஞ்ச் பண்ற மாரி ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்கார். அதாவது வந்து, "நான் வீட்ல தான் இருப்பேன். நான் ஆஃபீஸ்ல தான் இருப்பேன். வேணும்னா என்னைய வந்து தொட்டுப்பார்." அப்படிங்கிற மாரியான ஒரு காணொளி வந்து அதில இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா தான் நான் பார்க்குறேன். ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியா தான் விஜய் வந்து செயல்பட்டுருக்காருன்னு பார்க்குறேன். ஒரு 41 உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. உயிர் இறந்து போயிருக்காங்க 41 பேரு. அப்படி இருக்கும்போது, அந்த சம்பவத்துக்கு காரணமான நீங்க அந்த வீடியோல முதல் வீடியோல நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? தார்மீக பொறுப்பேற்கிறேன் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கணும். அதாவது அந்த தார்மீக பொறுப்பேற்கிறேங்கிற விஷயத்திலே எல்லாமே அடங்கும். மக்கள் வந்து கன்வின்ஸ் ஆவாங்க. விஜய் வந்து அந்த சம்பவத்துக்கு அவர் பொறுப்பேற்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆவாங்க. சார் நீங்க கன்வின்ஸ் நான் தான் ஏத்துக்கணும், ஃபுல் பொறுப்பையும் நான் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு டிஎம்கே கிட்ட வந்து கேட்டதாகவும், அவங்க வந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயமே வந்து அரங்கேற்றதாகவும் ஒரு விமர்சனம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான். இவர் வந்து எதிர்க்கட்சி, அதாவது வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி மேல அவர் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அதாவது வந்து போலீஸ் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா அதே பரப்புரையில வந்து இந்த பாதுகாப்பு கொடுத்த போலீஸ்க்கு நன்றின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி போயிருக்கிறாங்க. அங்க வந்து போலீஸ் தான் வந்து சரியா வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. ஆனா போலீஸ்க்கு நன்றின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து செய்த சதின்னு சொல்றாரு. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு முறையீடு போயிருக்கும் போது அங்க வந்து ஆளுங்கட்சி சதின்னு எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. மொத்தத்துல வந்து விஜய் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மாத்தி சொல்றாரு. விஜய் வந்து முழு பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லல. நடந்தது ஒரு விபத்து. நடந்தது ஒரு விபத்தாவே இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? யாரோட சதி அது இதெல்லாம் நம்ம விட்டுட்டு அது ஒரு விபத்தாவே நம்ம பார்த்தா கூட இது சார்ந்து ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா நீங்க பார்த்திருப்பீங்க நிச்சயமா. ஒரு குடும்ப தலைவி ஒரு வீடியோ வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை தேர்வு பண்ணி சொன்னது யாரு? அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒருவேளை தப்பா தேர்வு பண்ணியிருந்தாலும் கூட இந்த தேர்வு பண்ண இடத்துக்கு அனுமதி கொடுத்தது தப்பு தானே? ஆளும் கட்சி தானே அது பண்ணியிருக்காங்க. அது தெரியாம வந்து பண்ணப்பட்டதா? அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு தானே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாநாட்டை நடத்தாதவங்களா இருந்தா கூட பரவாயில்ல. இதற்கு முன்னாடி திமுக வந்து நிறைய மாநாடு நடத்தியிருக்காங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு நம்ம உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களோட மாநாடு வந்து நடந்துச்சு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா அமைஞ்சது. ஸோ
அப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்றாங்க. இவங்களுக்கு ஏன் பார்த்து பார்த்து ஏன் டிஎம்கே வந்து தாவேகா அவர்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு வந்து சுதந்திரத்தை கொடுக்கல, மாநாடு நடத்துவதற்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு தடையாவே இருக்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. மாநாடு நடத்துறதுக்கு ஆரம்பத்திலேருந்து தடையாலாம் யாருமே இல்லை. அதாவது வந்து ஒரு ஆளுங்கட்சி அவங்க வந்து எந்த இடத்த கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து அவங்க தான் எடுப்பாங்க. பாதுகாப்பு எல்லாம் இதில் இருக்குது, பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினார். அதுக்கான இடம் வந்து அவங்க கொடுக்க தான் செஞ்சாங்க, அனுமதியெல்லாம் கொடுக்க தான் செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு நடத்துறதுக்கும் அனுமதியெல்லாம் கொடுக்க தான் செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து பரப்புரை பண்ணார், நாகப்பட்டினத்தில் பரப்புரை பண்ணார். அங்கெல்லாம் நடக்காத பிரச்சனை இங்கே நடந்திருக்கு. ஆனால் இங்கே நடந்துருச்சுன்னொன்னே வந்து இந்த நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படிங்கிறது அது எப்படி சொல்கிறது, ஒரு இதை வந்து ஒரு சல்ஜாப்பு மாதிரி சொல்கிறாங்களே தவிர, இதே வந்து வேலுச்சாமிபுரத்தில் வந்து இவர் விஜய் நடத்தின பரப்புரை அன்னைக்கு முன்னாடி எடப்பாடி எலெக்ஷன் பக்கத்துல வரல, இப்பதானே எலெக்ஷன் பக்கத்துல. ஆமாமா, எடப்பாடி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பரப்புரை பண்ணியிருக்காரு. இதே வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேசுனதுக்கு முதல் நாள் வந்து எடப்பாடி வந்து பரப்புரை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், ஏடிஎம்கே உடைய தலைவர். அப்போ அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் தான் சேர்ந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே எப்படி வந்து சரியாக நடந்துச்சு. ஸோ இந்த இடமே தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே பரப்புரை பண்ணலையா, பிரச்சாரம் பண்ணலையா அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம ஏடிஎம்கே முதல் நாள் பண்ண ஒரு பரப்புரையை நம்ம உதாரணமாக காட்டலாம். அப்படி இருக்கும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் தவறான இடம்னு எப்படி சொல்லுவார்? இவருக்கு வந்து ஏமா இவர் வந்து பீச் தான் வேணும் அப்படின்னு கேட்பாரு, அதுக்காண்டி பீச்சை கொடுத்துருவாங்களா? அவர் கேட்குற இடமெல்லாம் தரமாட்டாங்கம்மா. இது ஒரு பரப்புரை தான், நீங்கள் வந்து ஒரு மாநாடு கிடையாது. நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க, மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் கூட போகிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. இது வந்து மூவிங் வேனில் வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் அவர் பேசுகிறார் எல்லா இடத்துலையும். ஸோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் அந்த கூட்டம் கலைஞ்சு போகுது. ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட இடம், அந்த கொடுக்கப்பட்ட இடம், கொடுக்கப்பட்ட நேரம், அதுக்கு சரியாக அவர் வந்தாரா அப்படின்னா 8:45க்கு வந்து நாமக்கல்ல வந்து பரப்புரை பண்ணுவார், மக்களை சந்திப்பார்னு வந்து தாவேக்காவோட அஃபிஷியல் ட்விட்டர்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் 8:45க்கு வந்து இவர் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அதாவது வந்து நீண்ட தாமதம், மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம் எல்லாத்தையும் விட்டுருங்க, நீண்ட தாமதத்துக்கு அப்புறம் 2:45க்கு தான் நாமக்கல்கே வர்றாரு. அங்கேருந்து முடிச்சுட்டு அந்த வேன் எடுத்துகிட்டு மறுபடியும் போகும்போது மறுபடியும் வந்து எப்படி சொல்லுது, கரூரை சென்றடையும் போது 7:15 ஆயிடுது. ஸோ 7:15 போது இரவு நேரமாக மாறிடுது. ஸோ இரவு நேரமாக மாறினும் போது அது வந்து எப்படி சொல்கிறது, கரண்ட்டு தேவைப்படுது, வெளிச்சம் தேவைப்படுது, பல விஷயங்கள் இருக்குது. பகலில் நீங்கள் வந்து 12:45க்கு நடத்த வேண்டிய அந்த பரப்புரையை அங்கே நடத்தியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருந்தால் அது பகல் நேரமாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போ பகல் நேரம் தான் இருந்திருக்கும் போது எல்லாம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு சுற்றி தெரியும். இப்போ விஜய் வேன் வந்து நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே பல பேர் இறந்துட்டாங்க, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுவே தெரியாமல் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது எதனால்? விஜய்க்கு இருட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில, அந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளுமுள்ளு நடக்கிறது தெரில, அந்த கூட்டத்துக்குள்ளே இறப்பு நடக்கிறது தெரில, எதுவுமே தெரியாதனால தான் அவரே பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் தான் விஜய்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அது இது கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது தான் அவரே வந்து ஒரு 7 நிமிஷத்தில் அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இதெல்லாம் நடந்த உண்மை. அந்த 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 அது பகல் நேரத்தில் நடந்திருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம், தவிர்க்கப்பட்டிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து இந்த வழக்கின் விசாரணை வரப்போகுது, இல்லை வந்து ஆதவர்ஜுனா உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஜாமீன்லாம் கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே. இப்போ வந்து நீங்கள் ஆதவர்ஜுனா அப்படின்னா அவர் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, அவர் பேசுகிறதெல்லாம் இப்போ கருத்திலே எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை விட்டுருங்க. அதாவது வந்து நாங்கள் போயிருக்கோம், ஹைகோர்ட் போயிருக்கோம் அப்படி இப்படிங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஏதாவது வந்து சொல்லி அதை நகர்த்துறாங்க. ஆனால் வந்து புஷி ஆனந்தும் இவர் நம்ம நிர்மல் குமாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாமீன்லாம் கேட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, யாருமே தர மாட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேம்மா, நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதில், ஆர்கனைஸ் பண்ணதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கீங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விபத்தாகவே நம்ம எடுத்துப்போம், விபத்துனே நம்ம பேசுவோம். அந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் 41 பேர் இறந்ததுக்கப்புறம் அதுக்கு தார்மீக பொறுப்பு, அதான் நான் சொல்கிறேன், நானும் அதுக்கு பொறுப்பாளின்ற எடுத்து என்னால் தான் இந்த விபத்து நடந்துருச்சு, நானும் ஒரு காரணம், நான் சொல்கிறது என்னால் அப்படின்றது முழுமையாக நீங்கள் ஏற்றுக்க வேணாம், நானும் ஒரு காரணங்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு
இன்னைக்கு சரணடைஞ்சிருக்கலாம்ல. எதுக்கு போய் தலைமறைவா இருக்கணும்? உங்கள வந்து நீங்க இது ஒரு அரசியல், இது ஒரு மாநாடு. இங்க வந்து தவறு நடந்து போச்சு. அசம்பாவிதம் நடந்து போச்சு. இப்ப நீங்க சட்டப்படி வந்து நீங்க வந்து உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போலீஸ் உங்கள தேடுதுன்னும்போது, நீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்கீங்க. நீங்க தலைமறைவானா அது எவ்வளவு கேவலம். மக்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்குறாங்க. ஸோ தலைமறைவா எதுக்கு இருக்கணும்? என்ன தேவை இருக்கு தலைமறைவா? இதுவரைக்கும் கலைஞர் ஜெயிலுக்கு போனது இல்லையா? ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது இல்லையா? இல்ல இன்னைக்கு தேசத்துக்கு தியாகம் பண்ண எத்தனையோ பேர் ஜெயில்ல இருந்திருக்கிறாங்க. அவங்கலாம் ஜெயிலுக்கே போனது இல்லையா? அவங்கலாம் ஜெயிலே பார்த்தது இல்லையா? ஜெயில்னா ஏன் பயந்து ஓடுறீங்க? உள்ள புடிச்சு போட்டாதான் என்ன? ஒரு 30 நாளோ 40 நாளோ 15 நாளோ நீங்க உள்ள இருக்க போறீங்க. அப்புறம் நீங்க ஜாமீன்ல வெளியில தானே வர போறீங்க. உங்களுக்கு என்ன நீங்க தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்களா? இன்னைக்கு ஜெயிலுக்கு போன நீங்க திரும்பி ஜெயிலை விட்டே வெளியில வர முடியாதா? எதுக்காண்டி இந்த பயம்னு கேட்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவரா விஜய் வந்து கூப்பிட்டு கண்டிக்கணும். அதாவது வந்து புஷ் ஆனந்துட்டையோ இல்ல வந்து நிர்மல் குமார்ட்டையோ கூப்பிட்டு, சார் நீங்கெல்லாம் தலைமறைவாலாம் இருக்காதீங்க. இதெல்லாம் கட்சிக்கு வந்து அவமானத்தை தருது, அசிங்கமா இருக்கு. நீங்க போய் சரணடைங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா நம்ம பார்த்துக்கலாம். சட்ட போராட்டம் நடத்தி இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். விஜயும் மௌனமா இருக்காரு. இவங்க தலைமறைவா இருக்கிறது விஜய்க்கு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? அப்ப விஜய் கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா? இது தப்பு. அப்ப விஜயே தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தலைமறைவாயிட்டாங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை தான் விஜய் கூட வச்சிருக்காரா? ஸோ பல கேள்விகள் எழுதுமா. அதாவது வந்து அரசியல் வந்து விஜய் வந்து பண்றாரு. அது வந்து சினிமால ஒரு பிரபலம், சினிமா பெரிய நடிகர், சினிமால இருக்கிற பாப்புலாரிட்டியை வச்சு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அந்த அரசியல் அதை வந்து எப்படி சொல்லுது, சினிமா பாப்புலாரிட்டின்னு இருக்கலாமா, அதை வந்து பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அரசியலுக்கு விஜய் வந்திருக்கிறார். அந்த அந்த ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமா மாத்தி அவங்கள ஓட்டு போட வச்சு அந்த அரசியல்ல ஒரு இடத்துக்கு வந்துடலான்னு அவர் நினைச்சு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய கண்ணியத்தோட விஜய் நடக்கணும். தவறுகள் நடக்குதுன்னும் போது அந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்கணுமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதுக்கெல்லாம் பயந்தா என்னமா அர்த்தம்? நான் கேட்கிறேன். அந்த கரூர் மாநாடு பார்த்தா திரும்ப அவர் வந்து சினிமாவில் நடிப்பாருன்னு சொல்றீங்க. இல்ல சினிமாவில் நடிச்சா நல்லது. புரியுதா உங்களுக்கு? கரூர் அசம்பாவிதத்துல கரூரை விட்டே கிளம்பி இருக்க கூடாது. கரூர்லயே நான் இருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. எனக்கு நான் என்னுடைய தாவேகா பரப்புரை நடத்தி தான் இத்தனை உயிர் போயிருச்சு, உயிர் இழந்துட்டாங்க. நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி என்ன நானும் மனுஷன் தானே என்ன கதர்னார்? நீங்க கதர்னது எங்க பாத்தீங்க? காமிங்க, கதர்னது எங்க பாத்தீங்க? அதாவது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு 3 நாள் கழிச்சு, முடியெல்லாம் ஒன்று கலைச்சு, மீச தாடியெல்லாம் கொஞ்சம் வச்சு சோகமா பேசுற மாதிரி பேசுறாரு. அது வந்து எத்தனை ஷாட், எத்தனை டேக் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு 8 டேக்கா 10 டேக்கா 12 டேக்கான்னு தெரியல. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அடிபுடி அப்படின்னா அடிப்பாரு, டான்ஸ்னா பண்ணுவாரு, லவ் சீன்ஸ்னா நல்லா பண்ணுவாரு. த்ரிஷாவோட லவ் சீன்ஸ் நல்லா பண்ணுவாரு, கீர்த்தி சுரேஷோட லவ் சீன்ஸ் நல்லா பண்ணுவாரு, எல்லா நடிகைகளோடய லவ் சீன்ஸ் நல்லா பண்ணுவாரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் சோகமா நடிக்க சொன்னா சோகமா நடிக்க தெரியாது. எந்த படத்துலயா சோகமா நடிச்சு கைதட்டல் வாங்கியிருக்காரா? ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு படம் துள்ளாத மனமும் துள்ளுவது, ஏதோ ஒரு படத்துல வந்து ஏதோ ஒரு காட்சியில வந்து கக்கூஸ்குள்ள போய் கதவை மூடிட்டு கதறி அழுவாரு. ஏன் அது வந்து வெளியிலே அழுக வேண்டியதானே? அது எதுக்கு நீங்க கக்கூஸ்குள்ள போய் மூடிட்டு கதறி அழுகிறீங்க? ஸோ சோக காட்சியில நடிக்க விஜய்க்கு தெரியாது. அதனால இந்த காணொலிக்கு வந்து எத்தனை டேக் எடுத்தான்னு தெரியல. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்கிரிப்டட். உணர்ச்சி பொங்க பேசுறீங்க அப்படின்னா உணர்ச்சி பொங்க பேசுறவன் இப்படி பேச மாட்டாமா. இந்த மாதிரி நடந்து போச்சுங்க, சம்பவம் நடந்தது தவறு, என்ன நான் தான் காரணம், நானும் ஒரு காரணம், தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறேன், இந்த இத்தனை பேருக்கு வந்து துக்கம் ஏற்பட்டு போச்சு, இன்னைக்கு நான் கரூருக்கு வர முடியாது, இருங்க இன்னைக்கு கரூருக்கு வர முடியாது, கூடிய சீக்கிரம் நான் வந்து போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு கரூருக்கு வருவேன், நான் உங்களை சந்திப்பேன், இந்த துக்கம் ஏற்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்களாம் சந்திப்பேன், ஆறுதல் சொல்வேன், நான் வந்து உங்களுக்கு துணையா இருக்கேன். ஒரு மதுரை மாநாட்டில் சொன்னார்ல, நான் தாய் மாமே அப்படின்னார்ல, எங்கே போனார் தாய் மாமன்? கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க. அதில் பெண்கள்லாம் இறந்துருக்குறாங்க, சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் இறந்துருக்குறாங்க. அவருக்கெல்லாம் ஒரு தாய் மாமன் இருந்தால் ஓடிப்பாரா? ஒரு உண்மையான தாய் மாமன் ஓடுவானா? நான் கேட்குறேன், ஒரு உண்மையான தாய் மாமன் ஓடுவானா? சிங்கம் வேட்டையாட தான் வெளியில் வரும். சரி, சிங்கம் வேட்டையாட வெளியில் வரும். இப்போ எங்கே போச்சு அந்த சிங்கம்? ஏன் வந்து 10 நாளாக வீட்டை விட்டு வெளியில் வராமல் சிங்கம் இருக்குது? எப்போ வேட்டையாடுறதுக்கு, யாரை வேட்டையாடுறதுக்கு வெளியே இருக்குது? 41 பேரை வேட்டையாடிடுச்சு சிங்கம். இப்போ வந்து வேட்டையாட தான் வெளியில் வரும் அப்படின்னு பேசினார்ல ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னார்ல, இப்போ வந்து பேச சொல்லுங்க ஸ்டாலின் அங்கிள்னு. அது ஒரு முதலமைச்சர் 72 வயசு, ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர், அவருடைய அரசியல் அனுபவம் உங்கள் வயசு இருக்காது. நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை அட்ரஸ் பண்ணும்போது ஸ்டாலின் அங்கிள்ங்கிறீங்க. எதுக்கு அப்படி பேசுறீங்க? நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னங்க அரசியல் தெரியும்? உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்கள் இப்படி ஒரு முதலமைச்சரை வந்து பேசுறீங்க, ஒரு பொது வழியில் வந்து பேசுறீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா? யாரை வேணாலும் பேசுவீங்களா? நீங்கள் அந்த 7 நிமிஷம் பேசினார், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நக்கல் பண்ணுறதுக்கும் நையாண்டி பண்ணுறதுக்குமா வந்திருக்கீங்க? சினிமாவில் வந்து நீங்கள் பஞ்சு டைலாக்கா பேசுறதுக்கு வந்திருக்கீங்க. என்ன கவர்ற யுக்தி? நீங்கள் நல்லதை சொல்லுங்கன்றேன் நான், எல்லாரும் செய்கிறத நீங்களே செய்கிறீங்கன்றேன் நான் இதை பண்ணுவேங்க,
நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவேங்க, தாய் மாமன்னார்ல, எங்க தாய் மாமன் சொல்லுங்க. அந்த தாய் மாமன் சொன்னவர் தாய் மாமனா இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் ஓடி போனாரு? கரூரை விட்டு? என்ன காரணம்? நீங்க அதெல்லாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. ஓகே, முப்பெரும் விழா வந்து கரூரில் நடத்தியிருக்கிறாங்க, டிஎம்கே வந்து நடத்தியிருக்கிறாங்க. இவர் வந்து 30 விழா, அது என்ன 30 விழாவா 35 விழாவா நக்கல் பண்றாரு. இது எதுக்கு நக்கல் பண்றாரு? நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு நக்கல் பண்றாரு? என்ன ஏங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க ஏங்க நக்கல் பண்றதுலேயே கான்சென்ட்ரேட் பண்றீங்க? நீங்க ஏங்க நையாண்டி பண்றதுலேயே கான்சென்ட்ரேட் பண்றீங்க? அது விக்கிரவாண்டி மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா, வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதுக்குங்க? நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் என்ன ட்ரெண்டு, இதெல்லாம் என்ன யுக்தி? நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நீங்க மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வந்திருக்கீங்க. எண்ணங்கள், என்னோட எண்ணங்கள் அதுதான் சொல்றீங்க. உங்களுடைய உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து உங்க பின்னாடி வர்றாங்க, ஃபாலோவர்ஸ் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷார்ப்பா டு த கோர் தி பாயிண்ட், இது செய்வேன், இது செய்வேன், இந்த இது செய்வேன். டயலாக்ஸ்லாம் வந்து சொன்னோம்னா இந்த 16 to 25 இருக்கிற ஏஜ் குரூப்பை கவர்லாம். ஸோ அவங்க வந்து அவங்க அதுதான் அம்மாட்ட சொல்றேன், சொல்லலாம், ஓட் பண்ண சொல்லி. முட்டாள் கூட்டம், முட்டாள் ஜனங்கள், விஜயை ஃபாலோ பண்றவங்க முட்டாள் கூட்டம். ஒரு 7வது 8வது படிக்கிற பையன் ஓட்டுரிமையே கிடைக்காது. அவன் என்ன தெரியுமா சொல்றான், விஜய் தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிறான். வீடியோ போடுறான். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, விஜய் தொட்ட நீ கெட்ட. என்ன கெட்ட? என்னடா கெட்ட? உனக்கு என்னடா தெரியும்? 7வது படிக்கிற நீ முதல்ல வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை படிடா. உனக்கு ஓட்டு உரிமை வந்திருக்கா? உனக்கு ஓட்டு போட முடியுமா உன்னால? ஸோ இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நான் வந்து தொண்டர்கள் கூட்டமாகவே பார்க்கவே இல்லை, ரசிகர்கள் கூட்டம். ரசிகர்களுடைய மனநிலை தான் அவங்க விஜயுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேட்டரில் அந்த ஸ்க்ரீனை கிழிப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டை கிழிப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் அடித்து உடைப்பான், அப்புறம் தேட்டருக்குள்ள தள்ளுமுள்ளு பண்ணுவான். அவனோட படத்தை பார்க்குறதுனா லாட்டரி சீட்டை கிழிச்சு போடுவான், பூவை தூக்கி வீசுவான், பாலை தூக்கி வந்து பேனரில் ஏறி கொட்டுவான், அங்கேருந்து தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். எத்தனை பேர் செத்து போகிறாங்க? இந்த மாதிரியான சேஷ்டிகள், குரங்கு சேஷ்டிகள் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான கூட்டங்கள் தான் ரசிகர்கள் கூட்டம். அது வந்து வெறித்தனமாக ஒரு நடிகனை ஏங்க இவ்வளோ நேசிக்கிறீங்க? ஏன் ஒரு நடிகனை வந்து இப்படி நேசிக்கிறீங்க? எதுக்கு ஒரு வெறித்தனத்தை நீங்கள் இப்படி காமிக்கிறீங்க? அவன் 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் வீட்டுக்கு போய் ஜாலியாக வந்து ஏசியை போட்டு நிம்மதியாக படுத்து போய் சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியான்னு ஹாலிடே போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஏங்க வந்து உங்களோட லைஃப்பை தொலைக்கிறீங்க? ரசிகர்கள் அப்படின்னா படத்தை பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்த வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதே தான் அந்த கூட்டத்தை வந்து விஜய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த கூட்டத்தை உள்ளே கொண்டு வந்து அதை மாசாக மாற்றி, அதை ஓட்டாக மாற்றி, அரசியலில் வந்து நம்ம தலைவராக வந்துடணும்னு பார்த்து தான் இந்த மாதிரி அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. சிம்பிளாக நான் கேட்குறேம்மா உங்ககிட்ட, விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு என்னதான் அரசியல் தெரியும்? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் ஊடகவியலாளர் தானே, நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு என்னதான் அரசியல் தெரியும்? என்ன அரசியல் அனுபவம் இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்துச்சுன்னு அரசியல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு? அரசியல் அனுபவம் இல்லை தான். அப்போ எப்படி நீங்கள் வந்து அரசியல் அனுபவம் இல்லாமல் வந்து நீங்கள் 1.5 வருஷத்தில் வந்து 1.5 வருஷத்தில் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறீங்க. ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அது என்னென்ன, அது என்ன பார்ட்டிலாம் வந்து அலைன்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. அதுதான் மலிவான அரசியல் நடக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 1.5 வருஷத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டராக வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 41 பேர் இறந்ததுக்கே நீங்கள் ஓடி போயிட்டீங்க. எப்படி? கரூர்லேருந்து தனி விமானம் திருச்சிக்கு வந்து தனி விமானத்தில் வந்து சரார்னு இறங்கி டக்குன்னு வண்டியை விடுறா நீலாங்கரைக்குன்னு வந்து கேட்டை திறந்தாத ரிமோட் கேட்டு முன்னாடி நீங்கள் ஒரு 4 கிலோமீட்டருக்கு போகும்போதே ரிமோட்டில் திறந்தீங்கன்னா திறந்து ரெடியாக இருக்கும். சல்லுன்னு உள்ளே போய் கேட்டை மூடி வீட்டை மூடி படுத்துட்டீங்க. 41 பேருக்கே இந்த நிலைமைனா ஒரு ஸ்டேட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. சமாளிப்பீங்களா? முன்னிருந்து செய்வீங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர்னா சும்மா விளையாட்டா? இது என்ன போகிற இடத்துல போகிற வழியில் வந்து குல்பீஸ் வாங்கி தின்னுட்டு போகிற கதையாது? விஜய், நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அரசியல் அனுபவம் அறிவு எதுவுமே இல்லாமல் அரசியலுக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணி ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரு. அவருடைய கனவு பகல் கனவாக தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அவரால் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாது. இந்த மாதிரி வந்து தன்னை வந்து பின்னோக்கியே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அதாவது வந்து தன்னை வளர்த்துக்கலைன்னா, தன்னை வந்து அறிவுப்படுத்திக்கலைன்னா, தன்னை வந்து ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி நல்ல ஒரு விதமாக வரலைன்னா
உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குங்க. ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். எதுக்கு ஸ்கூல்ல சேர்க்கிறோம்? நீ வந்து 3 வயசாச்சா, நீ ரோட்ல போய் திரி. 4 வயசாச்சா, நீ இங்கிட்டு போ, நீ அங்கிட்டு போன்னு சுள்ளிக்காட்டுலயும், பரளிக்காட்டுலயும் அனுப்பிச்சு விட்டுறலாமே கிராமங்கள்ல. ஏன் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க? இலவச உணவு குடுத்து கல்வி ஏன் குடுக்குறாங்க? படிக்கணுங்க. படிச்சா தான் அறிவு வரும். நீங்க ஒரு குழந்தை வந்து மெச்சூரா வர்றதுக்கே ஒரு பள்ளி பருவத்தை முடிச்சு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, +2 வரைக்கும் படிச்சு வர்றதுக்கே அத்தனை காலம் தேவைப்படுது. 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்க ஆனா சில வேண்டியிருக்கு. அரசியல் விமர்சகர் வந்து இன்னும் 10 வருஷத்துல கண்டிப்பா முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரு. அதுதான் நீங்க 10 வருஷத்துல இல்ல, 5 வருஷத்துல கூட நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் வாங்க. நான் அததான் சொல்றேன். எல்கேஜி படிக்கிற பையன் உடனே +2 எழுத முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த காலகட்டங்கள் 14 வருஷ காலகட்டங்கள்ல ஸ்கூல்ல முடிக்கணும்னா முடிக்கணும். ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு வந்து ஒரு 5.5 வருஷம் படிக்கணும்னா படிக்கணும். அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன் ஆகணும் அப்படின்னா ஹவுஸ் சர்ஜன் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு வக்கீல படிச்ச உடனே அந்த வக்கீல் பையன் கோர்ட்டுக்கு போய் அந்த வக்கீல் அப்படிங்கிற டிகிரி பிஏ, பிஎல் அப்படிங்கிற டிகிரியை வாங்கிட்டா, எல்எல்பிங்கிற டிகிரியை வாங்கிட்டா உடனே கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ண முடியுமா? கிடையாது, முடியாது. நீங்க வந்து ஒருத்தர்ட்ட ஜூனியரா ஒர்க் பண்ணணும். பல புத்தகங்களை படிக்கணும். அறிவை வளர்த்துக்கணும். ரியாலிட்டி என்னங்கிறத கோர்ட்ல பார்க்கணும். ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு வக்கீல்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டு நீங்க உள்ள வரலாம். நானும் வக்கீல்னு வரலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? ஏமா நீங்க இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்களேம்மா, நான் என்ன கேட்குறேன், பாரம்பரியம் எங்கம்மா இருக்கு? பாரம்பரியம் என்ன இருக்கு? அதாவது வந்து மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படிங்கிற பழமொழி என்ன சும்மாவா சொன்னாங்க? பாரம்பரியம் எங்கேருந்து வந்த பாரம்பரியம்? எவ்வளோ பெரிய பாரம்பரியம்! கலைஞர்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரிய பாரம்பரியம்! ஸ்டாலின்லேருந்து அவங்க தாத்தா சீஃப் மினிஸ்டர், அவங்க அப்பா சீஃப் மினிஸ்டர், அவர் இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அங்கே உங்களுக்கு ரத்தத்துக்குள்ளே ஓடுமா? நீங்கள் டே டு டே நீங்கள் பார்க்குறீங்க பிரச்சனைகளை. இந்த குடும்பத்துக்குள்ள தாத்தா என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு, அப்பா என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாரு, அரசியல்னா என்ன, டிஎம்கேனா என்ன, கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன, எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்குறீங்கல்ல. உங்களுக்கு அதெல்லாம் அனுபவம் தானம்மா. அனுபவம் அத்தனையும் அனுபவம். அதாவது வந்து பிராக்டிக்கலா வந்து நீங்க வந்து பல விஷயங்களை, தன் தகப்பனார் அனுபவிக்கிற பிரச்சனைகளை, தன் தாத்தா அனுபவிக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க நேரடியா பாக்குறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, எம்எல்ஏவா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சராக்குனாங்க. இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த அனுபவம் வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அதே ஸ்டாலின் அந்த அனுபவத்தை இன்னைக்கு இருக்கிற அனுபவத்தை விட இன்னும் 30 வருஷம் கழிச்சு பல மடங்கு அது உயரத்துக்கு வந்து நிற்கும். அதுதான் அனுபவம். அந்த அனுபவத்தை அரசியலே தெரியாம அவன் அரசியலுக்குள்ள வந்திருக்க விஜய் அதை கத்துக்கிட்டு வரணும். நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, கத்துக்கிட்டு வாங்க. லேர்ன் த திங்ஸ் அண்ட் கம் இன் டு த பாலிடிக்ஸ் தான் நான் சொல்றேன். நீங்க இந்த துறை இல்லை, எந்த துறையா இருந்தாலும், ஒரு ஓட்டப்பந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க உடனே வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. அதுக்கு பயிற்சி தேவை. உங்களுக்கு கிரிக்கெட்னா பயிற்சி தேவை. எதுனாலும் பயிற்சி தேவைமா. ஒரு செஸ் விளையாடுறதுனா கூட ஒரு மைண்ட் கேம், அதுக்கும் பயிற்சி தேவை. எப்படி போனா எப்படி அடிக்கலாம், பயிற்சி. அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கே உங்களுடைய இலக்கு முதலமைச்சர்னு சொல்றதை விட நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அனுபவப்படுத்திங்க, உங்களை தயார்படுத்திங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு படியா நீங்க வாங்க. இந்த எலெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, தோல்விகளை சந்திங்க. அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க, தோல்விகளை சந்திங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வெற்றிகள் உங்களை தேடி வரும். அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கிங்க. விஜய் நம்ம தப்பாவே சொல்லல. விஜய் அரசியல் வந்தது நம்ம தப்பா சொல்லல. அனுபவம் பெற்று வரட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகே சார். ஸோ விஜய் இன்விசிபிள் மேன் அப்படின்னு வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து சொல்லிட்டீங்க. ஏன்னா இன்விசிபிள் மேன்னால எப்படி வந்து அடுத்தடுத்து நம்ம கண்ட்ரியோட க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டைரெக்டாகவே வந்து சொன்னீங்க சார். தொடர்ந்து வந்து நாளைக்கு வழக்கின் தீர்ப்பு வருது, அதை வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி.